ஏசுராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஏசுராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. சின்னப்பாலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலிம் நகர் சின்னப்பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. Hosanna,
ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. ஹோசன்னா 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 ஹோசன்னா. பாவம் அதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாவம் அதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார், பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தானே முக்தி செய்குவோம். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. ஹோசன்னா பாடிடுவோம், ஹோசன்னா பாடிடுவோம், ஹோசன்னா பாடிடுவோம், ஹோசன்னா ஹோசன்னா. குருத்தோலை ஞாயிற்றில் நம் குருபாதம் பணிவோம், குருத்தோலை ஞாயிற்றில் நம் குருபாதம் பணிவோம். கூடி அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பவனி செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வோம் நேசா, பவனி செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வோம் நேசா. அவனிதனிலே மறிமேல் ஏறி ஆனந்தம் பரமானந்தம், அவனிதனிலே மறிமேல் ஏறி ஆனந்தம் பரமானந்தம். பவனி செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வோம் நேசா, பவனி செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வோம் நேசா. எருசலேமின் பதியே சூரக்கரிசனையுள்ள நிதியே, எருசலேமின் பதியே சூரக்கரிசனையுள்ள நிதியே. அருகில் நின்ற அனைவர் போற்றும் அரசே எங்கள் சிரசே, அருகில் நின்ற அனைவர் போற்றும் அரசே எங்கள் சிரசே. பவனி செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வோம் நேசா, பவனி செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வோம் நேசா. சென்று நின்று பாங்க
பாங்காய் வஸ்திரம் வீரிக்க 12 சீசர் சென்று நின்று பாங்காய் வஸ்திரம் வீரிக்க நன்னயம் சேர் மனுவின் சேனை நாதம் கீதம் ஓத நன்னயம் சேர் மனுவின் சேனை நாதம் கீதம் ஓத பவனி செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வோம் நேசா பவனி செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வோம் நேசா குருத்தோலைகள் பிடிக்க பல கும்பு கும்பாகவே நடிக்க குருத்தோலைகள் பிடிக்க பல கும்பு கும்பாகவே நடிக்க பெருத்த தோனியாய் ஓசன்னாவென்று போற்ற மனம் தேற்ற பெருத்த தோனியாய் ஓசன்னாவென்று போற்ற மனம் தேற்ற பவனி செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வோம் நேசா பவனி செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வோம் நேசா அவனிதனிலே மறிமேல் ஏறி ஆனந்தம் பரமானந்தம் அவனிதனிலே மறிமேல் ஏறி ஆனந்தம் பரமானந்தம் பவனி செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வோம் நேசா பவனி செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வோம் நேசா மண்ணுலகும் அதில் நிறைந்த யாவும் ஆண்டவருடையன பூவுலகும் அதில் வாழும் குடிகள் யாவரும் அவர் தம் உடைமையே ஏனென்றால் கடல்களின் மீது பூவுலகை நிலை நிறுத்தியவர் அவரே ஆறுகளின் மீது அதை நிலைநாட்டியவர் அவரே ஆண்டவரது மலை மீது ஏறிச் செல்ல தகுந்தவன் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவன் யார் மாசற்ற செயலினன் தூய உள்ளத்தினன் பயனற்றதில் தன் மனதை செலுத்தாதவன் தன் அயலானுக்கு எதிராக வஞ்சகமாய் ஆணையிடாதவன்
எங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம், உங்களுக்குள்ளே அந்த கேள்விகள், உங்களுக்கு உண்டான அந்த கேள்விகளுக்கு இயேசு என்ன செய்தார், அப்படி இயேசுவால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, இதோ உங்களுடைய கேள்விகளுக்கு பாஸ்டர் சார்லஸ் அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை சொல்ல வருகிறார். பிரியமான பகுதிவாழ் மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கழுதையின் மீது பவனியாக செல்கிறார். அவரோடு கூட வந்த ஸ்ரீஷர்கள் அனைவரும் தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறதை பார்த்தபோது சிலர் ஏன் இப்படி சத்தமிடுகிறார்கள், நிறுத்துங்கள் என்று சொல்லி இயேசுவிடத்தில் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவர்கள் கூப்பிடவில்லை என்றாலும் இந்த கற்கள் என்னை கூப்பிடும் என்று சொல்லி அவர் சொல்லுவதை பார்க்க முடியும். அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, அவர் படைத்த அனைத்தும் அவரை துதித்துக் கொண்டிருப்பதாக என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வமும் அவரை துதிப்பதற்காக தேவன் படைத்தார். ஆகையினாலே இந்த இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகும்போது இந்த சம்பவம் நடக்கிறது. எருசலேமுக்கு போகும்போது அவர் பார்த்த ஒரு காரியம், எருசலேமை பார்த்து அழுகிறார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டையின் கீழ் அடைத்துக் கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ முறை அந்த செட்டையின் கீழ் வருவதற்கு உன்னை அழைத்தேன், நீயோ வர மனதில்லாதிருந்தாய் என்று சொல்லுகிறார். இங்கேயும் கூட எத்தனை முறையோ இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அநேகர் அதை கவனிக்கிறீர்களா என்பது தெரியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து திரும்பவும் சீக்கிரம் அவர் வரப்போகிறார். அவர் வரும்போது நியாயாதிபதியாக நியாயம் விசாரிக்கிறாராக வருவார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது என்ன நடக்குமா, எல்லாரும் அவரிடத்தில் சென்று நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இந்த செய்தி எங்கு கேட்டுக் கொண்டிருந்தாலும், நீ கிறிஸ்தவனாய் இருந்தாலும் கிறிஸ்து அல்லாதவனாய் இருந்தாலும் யாராய் இருந்தாலும் அந்த நியாயாதிபதியாக இயேசுவுக்கு முன்பதாக நீங்கள் போய் நின்று ஆக வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதனாலே இந்த நல்ல நாளில் ஆயிற்றும் இந்த சுவிசேஷத்துக்கு உங்களுடைய செவியை சாய்க்கும்படி நாங்கள் அன்பாய் கேட்டுக் கொள்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மை செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நானா இருந்தாலும் சரி, இந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கிற மக்களா இருந்தாலும் சரி, எல்லாம் ஏதோ சும்மா வந்து விடவில்லை. தேவன் அவர்களுக்கு அவருடைய தேவைகளை சந்தித்து உதவி செய்த அற்புதம் செய்தபடியினாலே இயேசுவே தெய்வம் என்று உயர்த்தும்படியாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்களுக்கும் அற்புதம் வேண்டுமா? இந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுக்கும் தேவை சந்திக்கப்பட வேண்டுமா? இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அற்புதம் செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் தன் ஜீவனையே இந்த பூமியிலே நமக்காக கொடுத்தார். பிரியமானவர்களே, நம் மீது அன்பு வைத்தபடினாலே, நம்மை நேசித்தபடினாலே, உனக்காக எனக்காக இந்த இயேசு கிறிஸ்து பூமியிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். இந்த அன்பை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை நலமாயிருக்கும். இந்த அன்பை நீங்கள் நேசித்தால் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில சுகம் கிடைக்கும். 16 ஆண்டுகள் விடுதலை இல்லாதவனாக, 16 ஆண்டுகள் சுகம் இல்லாதவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ப ஆரம்பித்தேன். 32 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இயேசு கிறிஸ்து இன்னும் சுகம் கொடுக்கிறவராக உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு சுகம் வேண்டுமானால் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். மேலும் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால், இங்கே இந்த பக்கத்துல இம்மானுவேல் ஜெப வீடு பாஸ்டர் மதன் இம்மானுவேல் இருக்கிறார். இந்த வலது புறத்துல திருத்துள ஜெப சபை இருக்கிறது, பாஸ்டர் சார்லஸ் இருக்கிறாங்க. எங்க வேண்டுமானாலும் செல்லுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மை செய்வார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து அன்னைக்கு எருசலேமை பார்த்து அழுந்த நிலைமை நமக்கும் வர வேண்டாம். இதோ வந்திருக்கிற ஆண்டவரே எனக்கு வாழ்க்கை கொடுங்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவை தேடுவோம். இயேசு உங்களுக்கு நன்மை செய்வார். பாஸ்டர் மதன் அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்நேரம் வரைக்கும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு செவிகளையும் கர்த்தர் கவனித்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையானது விதையாய் அவர்களுடைய உள்ளங்களிலே என்னுடத்தனையாய் பலன் கொடுக்க, ஆண்டவரே உடைய ராஜ்யத்திற்கு வர சொந்தமாக்கப்படட்டும். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரம் ஆண்டவரே
ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இரு சபையாரும் ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய சத்திய வார்த்தைகளை இந்த பகுதியில் விதைத்திருக்கிறோம். வருகிற நாட்களில் 100 மடங்கு கிரியை செய்யட்டும். தேவன் பெரிய காரியத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஓலை கரங்களில் ஓசன்னா, சாலை நெடுகிலும் ஓசன்னா, தாவீதின் மகனே ஓசன்னா, உன்னதம் தனிலே ஓசன்னா, மீட்பரை ஊருக்குள் அழைத்திடுங்கள், ஆடையில் ஆடைகள் விரித்திடுங்கள், விடியலின் வேந்தனை வரவிடுங்கள், வாழ்வை நமக்கு தரவிடுங்கள். ஓலை கரங்களில் ஓசன்னா, சாலை நெடுகிலும் ஓசன்னா. அடிமை நிலையை மாற்ற பிறந்த அன்பின் அரசர் இவர்தானோ, எளிமை நிலையை தோளில் சுமந்த பெண்ணின் மகனும் இவர்தானோ. அடிமை நிலையை மாற்ற பிறந்த அன்பின் அரசர் இவர்தானோ, எளிமை நிலையை தோளில் சுமந்த பெண்ணின் மகனும் இவர்தானோ. உன்னதத்திலே தேவனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, உன்னதத்திலே தேவனுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, எங்களை மீட்க வந்த தேவனுக்கு, எங்களை ரட்சிக்க வந்த இயேசுவுக்கு, எனக்காய் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுவுக்கு, எனக்காய் ரத்தம் சிந்தினவருக்கு, எனக்காய் ஜீவனை கொடுத்தவருக்கு, எனக்காய் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவருக்கு, எனக்காய் சாத்தானை சிலுவையிலே ஜெயித்தவருக்கு, தாவீதின் மகனுக்கு, உன்னதத்திலே தேவனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடு.